இது வந்து f, இது வந்து d, இங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல b இருக்கு. இதெல்லாம் தான் மூவிங் பாயிண்ட்ஸ். ஓகேவா? vertex தான் origin, so vertex also a moving point. ஓகேவா? இப்போ locus of a moving point p ன்னு சொல்லிருக்காங்க. that is nothing but p1 p2 p3 p4. ஓகேவா? இதுல இருந்து இது distance p னாலும் b னாலும் ஒண்ணுதான். ஓகேவா? it's distance from the fixed point, அதாவது bm. locus of a moving point p னாலும் b னாலும் ஒண்ணுதான். ஏனா locus of b க்கு நான் என்ன போட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட் இதுல b equal to moving point or vertex or locus of a point ன்னு சொல்லிருக்கேன். ஓகேவா? இங்க நான் வந்து locus of a point vertex v1 v2 v3 v4 பல நான் என்ன கொடுத்திருக்கேன் p1 p2 p3 p4 கொடுத்திருக்கேன். இந்த q1 q2 q3 q4 கொடுத்திருக்கேன். இது எல்லாமே என்னது locus தான். ஓகேவா? அப்போ the locus of a moving point p நாலும் b நாலும் ஒண்ணு from the fixed point f, அதாவது bf equal to the locus of a moving point p from the fixed point f is equal to 2/3 times its distance from the fixed state. அதாவது இதுல இருந்து இது எவ்வளவு இருக்குன்னா 2/3 times இதுல இருந்து இது b to d 2/3 bd. The locus of a moving point p from the fixed point f is 2/3 times its distance from the fixed state line. அதாவது bf equal to 2/3 bd. E ஓட ஃபார்முலா என்ன? E equal to bf by bd. அப்ப bd இந்த பக்கம் எடுத்தோம்னா b equal to 2/3. அப்ப e equal to என்னது 2/3. e equal to 2/3 னா இது என்னது less than 1, which is ellipse. நான் முதல்ல ellipse தான சொன்னேன். நீங்க வந்து ellipse இல்ல நீங்க அப்படினீங்க. இப்போ அடுத்த क्वेश्चन தான் क्वेश्चन. அதுக்கான விளக்கம் வாங்க. டாடி that question படி. The locus of the moving point p. The locus of a moving point p நாலும் b நாலும் ஒண்ணு. Moving in such a way that the locus of a moving point p moving in such a way that its distance from the fixed straight line. Its distance from the fixed straight line. Fixed straight line is என்னது? d bd equal to is 2/3 times its distance from the fixed point. 2/3 times its distance from the fixed point. EV equal to 2/3 VF. இங்கேயும் ரேஷியோ 2/3 தான் இருக்கு, இங்கேயும் ரேஷியோ 2/3 தான் இருக்கு. இப்போ நான் இதை எஃபெக்டிவிட்டி எடுத்துக்கணும். என்ன பண்ணோம்? E equal to VF by VD எடுக்கணும். அப்ப VD இந்த பக்கம் போகும். 2/3 இந்த பக்கம் வந்தா என்ன ஆகும்? 3/2 வரும். 3/2 னா greater than 1, அப்போ ஹைப்பர்போலா. ஓகேவா? 3/2 என்னது? ஹைப்பர்போலா. சோ நான் அப்போ வெறும் இந்த நம்பரை வச்சு நான் என்ன பண்ண கூடாது? அது எலிப்ஸா ஹைப்பர்போலாவா டிசைட் பண்ண கூடாது. எசென்ட்ரிசிட்டி கொடுத்தா நீ என்ன பண்ணிக்கலாம்? டைரக்டா எடுத்துக்கலாம். E ன்னு கொடுத்திருக்காங்க, எசென்ட்ரிசிட்டி கொடுத்திருக்காங்கன்னா நீ என்ன பண்ணிக்கலாம்? क्वेश्चनல இது வந்து எலிப்ஸ், ஹைப்பர்போலா, பாராபோலான்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க எசென்ட்ரிசிட்டின்ற வேர்ட் கொடுக்கல, லெட்டர் ஈன்ற வேர்ட் கொடுக்கல. ஓகே, லெட்டர் ஈ வந்து டினோட் பண்ணவே இல்ல. அவங்க ரேஷியோவா கொடுத்திருக்காங்க. அப்ப நீ என்ன பண்ணணும்? அது எதுல இருந்து எதுக்கு டிவைட் பண்ணிருக்காங்க அதை எடுத்து எழுதணும். அதை எடுத்து எழுதி சால்வ் பண்ணும்போது ஒண்ணுக்கு நீ சொன்னது கரெக்டாவே வந்து இன்னொருக்கு அது ஆப்போசிட்டா வரும். சோ நான் அப்ப 2/3 இது எலிப்ஸ் தான் நினைச்சு நான் போட்டேன்னா என்ன அர்த்தம்? அந்த ப்ராப்ளம் தப்பு. புரியுதா? அந்த ப்ராப்ளம் தப்பு. அப்போ நம்ம क्वेश्चन என்ன பண்ணனும்? முதல்ல அது என்ன கொடுத்திருக்காங்கன்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணனும். அந்த டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணாம போட்டா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கோம்? எலிப்ஸ் தான் டக்குனு வரையும். நமக்கு ஈஸியா 15 மார்க் காலி ஆகும். ஓகேவா? 15 மார்க் டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும். ஓகே, சோ நமக்கு அந்த டிராயிங் தெரியும், டிராயிங் எப்படி போடணும் தெரியும். நாம என்ன பண்ணிடுவோம்? ஹைப்பர்போலா போட வேண்டிய இடத்துல எலிப்ஸ் போட்டு நிக்கும். அப்ப சப்போஸ் இதே क्वेश्चन வந்து ரேஷியோ வந்து இப்படி கொடுத்தாங்க.
அப்போ இந்த ப்ராப்ளம் என்னவா இருக்கும் ஹைப்பர்போலாவா இருக்கும் இந்த ப்ராப்ளம் எலிப்ஸா மாறிடும் ஓகேவா அப்போ நீ எந்த இடத்தையுமே நான் என்ன பண்ண கூடாது வெறும் நம்பர் 2/3 1/2 4/3 5/2 அப்படிங்கற நம்பரை வச்சு அது எலிப்ஸா பாராபோலாவா ஹைப்பர்போலாவான்னு டிஃபைன் பண்ணவே கூடாது நீங்க எசென்ட்ரிசிட்டின்ற வார்த்தை வந்திருக்கா ஈன்ற வார்த்தை வந்திருக்கான்னு முதல்ல பார்க்கணும் வந்திருந்தா அதுக்கப்புறம் அது லெஸ் தென் 1 greater than 1 ஈக்குவல் டு 1 டிஃபைன் பண்ணிக்கலாம் அது கொடுக்கவே இல்லைன்னா அப்போ क्वेश्चनல ஏதோ இன்ட் வச்சிருக்கான் செக் வச்சிருக்கான் அது என்னன்றதை நாம வந்து அனலைஸ் ரீட் பண்ணி பார்த்து அதை முதல்ல எழுதி தனித்தனியா எழுதணும் நாம அதை எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் நாம எல்லாமே மனக்கணக்கு போடுவோம் ஓகேவா நாம மனக்கணக்கு போடும்போது நிறைய மிஸ்டேக் வரும் அதை பேப்பர்ல எழுதுங்க அது எழுதுங்க நீங்க எழுதுனது கரெக்டானு திரும்பவும் செக் பண்ணுங்க நான் இந்த vf = 2/3 vdன்றத ஒரு 4 முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதுல இருந்து இது கொடுத்திருக்காங்க லோகஸ் ஆஃப் மூவிங் பாயிண்ட்னா v p இல்ல v ஒரு 4 வாட்டி எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கேன் from the fixed point f to vf ன்னு அப்புறம் திருப்பி சொல்லிருக்கோம் அப்புறம் 2/3/2 x distance from x ன்றத இங்க வந்து v திருப்பி x distance from the fixed state னா d அப்படி சொல்லுவேன் அத நான் ஏன் சொல்றேன்னா எனக்கு வந்து சர்வசாதாரணமா நான் போட்டு போயினே இருக்கேன் அது நம்ம மனசுல பதியும் பிரைன்ல வந்து அது ரெஜிஸ்டர் ஆகும் ஏன்னா இது புதுசா பார்க்கறேன் அதை நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கும்போது தான் உனக்கு என்ன ஆகும் அது பிரைன்ல வந்து ரெஜிஸ்டர் ஆகும் ஓகேவா அப்போ நீ அதை எழுதும்போது அவசரப்பட்டு டக்கு எழுதுனா என்ன ஆயிடாது உனக்கு வந்து தப்பு ஈஸியா பண்ணிடுது ஒரு சின்ன மிஸ்டேக் டோட்டல் ப்ராப்ளம் நீ கம்ப்ளீட் பண்ணி ஒரு half an hour ஒரு 45 minutes ஒரு ப்ராப்ளத்தை போட்டு 0 மார்க் வாங்கினா அது எப்படி கஷ்டமா இருக்கும் சார் 2/3 வர இடத்துல நான் 3/2 போட்டேன்டா அதனால மொத்த ப்ராப்ளம் போச்சுட்டாங்கன்னா 15 மார்க் அவுட் ஆச்சுன்னா அது எவ்வளோ ஃபீல் ஆகும் உனக்கு ஒண்ணுமே தெரியல அந்த ப்ராப்ளம் நீ சும்மா ஓபிஎஸ்க்கு வந்தனா அது கொஞ்சம் கூட உனக்கு அஃபெக்ட் பண்ணாது அந்த ப்ராப்ளம் உனக்கு தெரியும் ஆனா அதை மாற்றி போட்டுட்ட அப்ப அதோட வழி எப்படி நாம என்ன பண்ணி ஒரு சின்ன கவனம் குறைவு அந்த கவனக்குறைவு வராத மாதிரி நீ இது ஆரம்பத்திலே பிராக்டிஸ் பண்ணணும் சரியா டிராயிங்கே வரலனா கூட ஓரளவுக்கு போட்டா கூட பாதி மார்க் எடுத்துடலாம் நீ பக்காவா அழகா ப்ரொஃபஷனலா போட்டு வைப்ப இன்ஸ்டெட் ஆஃப் எலிப்ஸ்